ஒஸ்ட் பெர்ஃபார்மர்களான அரோரா மற்றும் ஆதரியை சிறையில் அடைத்த பிக் பாஸ் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் வரப்போறாங்களாம். பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஆதரை மற்றும் அரோராவை சிறையில அடைச்சிருக்காங்க. சிறையை எடுத்து அப்படியே வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க பிக் பாஸ் பார்வையாளர்கள். பிக் பாஸ் 9 நிகழ்ச்சியில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வாரம் முழுவதும் நடந்துகிட்டதை வச்சு மோசமான போட்டியாளர்கள் 2 பேரை தேர்வு செஞ்சு சொல்லுமாறு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்கப்பட்டது. முதல் ஆளா வந்த வியானாவோ அரோராவோட பெயரை சொன்னாங்க. பார்வையாளர்களை சிரிக்க வச்சிட்டு இருக்கிற கானா வினோத்தோ ஆதிரியோட பெயரை சொன்னாரு. கேப்டன் பதவி பறிக்கப்பட்ட துஷாரும் ஆதிரி தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம சுபிக்ஷாவும் ஆதிரி தான் மோசம் அப்படின்னாங்க. எஃப்ஜே கூட ஆதிரியோட பெயரை சொன்னதை பார்வையாளர்களால நம்பவே முடியல. கெமியோ அரோரா தான் மோசம் அப்படின்னாங்க. கனியக்காவும் சபரிநாதனும் அரோரா தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாங்க. இதையடுத்து இந்த வீட்டாரால ஒஸ்ட் பெர்ஃபார்மர்கள் அப்படின்னு பெயர் வாங்கின அரோராவும் ஆதிரியும் சிறைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு பிக் பாஸ். அதை கேட்டு அரோரா என்னவோ சந்தோஷமா ஸ்மைல் பண்ணாங்க. ஆதிரியோட முகம் போன போக்கு இருக்கே பயங்கரமா இருந்துச்சு. அரோராவும் ஆதிரியும் பிக் பாஸ் வீட்டுல அநாகரிகமா நடந்து கொள்வதாக பலரும் புகார் தெரிவிச்சு வர நிலைமையில அவங்க சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. 2 பேருமே அடல்ட் கண்டென்ட் கொடுக்குறாங்க பிக் பாஸ். அதனால தீபாவளி தமாகாவா அரோரா மற்றும் ஆதிரியை டபுள் எவிக்ஷன் செஞ்சிடுங்க அப்படின்னு பார்வையாளர்கள் கோரிக்கையும் எடுத்திருக்காங்க. கடந்த வாரம் 2 போட்டியாளர்கள் வெளியேறினாங்க. நந்தினி தானா வெளியே போனாங்க. இயக்குனர் பிரவீன் காந்தி வெளியேற்றப்பட்டாரு. ஆனா மக்கள் தனக்கு ஓட்டு போட்டு காப்பாத்தாம இருக்கும்படி வேணும்னே அப்படி நடந்துகிட்டேன்னு தற்போது பிரவீன் காந்தி தெரிவிச்சிருக்காரு. மேலும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி போட்டியாளர்களை பேசவே விடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. போட்டியாளர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத விஜய் சேதுபதி காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரவீன் காந்தி. சண்டையாகட்டும் ரொமான்ஸ் ஆகட்டும் பிற மொழி பிக் பாஸ் போட்டியாளர்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுறது இந்தி பிக் பாஸ் போட்டியாளர்கள் தான். ஆனா இந்த அரோராவும் ஆதிரியும் நடந்துக்கிறத பார்த்தா ரொமான்ஸ்ல இந்தி பிக் பாஸ் ஆட்களையே பின்னுக்கு தள்ளிடுவாங்க போல அப்படின்னு விமர்சனம் எழுந்திருக்கு. இதுக்கிடையில சிலரோ ஐயோ அரோராவையும் ஆதிரியையும் ஒரே சிறையில அடைச்சா ஏதாவது வைரல் கண்டென்ட் கொடுக்கறோம் அப்படின்னு எசக்க பிசக்கா நடந்துக்காம இருந்தா சரி அப்படின்றாங்க. அந்த 2 பேருமே டபுள் மீனிங்கோட பேசுறது ஆண் போட்டியாளர்களோட நடந்து கொள்ற விதத்தை கண்டிச்சு விஜய் சேதுபதி வெளியேற்றுவாரா அப்படின்னு கேக்குறாங்க பார்வையாளர்கள். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நிலைமையில வைல்ட் கார்டு போட்டியாளர்களை உள்ள அனுப்பி வைக்க பிக் பாஸ் முடிவு செஞ்சுட்டாரு. அதனால பிக் பாஸ் வீட்ல இனிமேல் புது முகங்களை பார்க்க தயாரா இருங்க. தற்போது பிக் பாஸ் பார்வையாளர்களை சிரிக்க வைக்கிறது அப்படின்னா கானா வினோத் தான். அவர் பேசினாலே மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.